உடல் எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி இறுதிப் போட்டிக்கு முன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என விளையாட்டுப் போட்டிகளுக்கான நடுவர் மன்றத்தில் முறையிட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வழக்கு விசாரணை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நடுவர் அனபெல்லி பென்னெட் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது வினேஷ் போகத் மற்றும் அவர் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஹரீஷ் சால்வே, விதுஷ்பத் சிங்கானியா ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அதேபோல் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் உலக மல்யுத்த நிர்வாக குழு தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். ஒவ்வொருவர் தரப்பிலும் தலா 1 மணி நேரம் என 3 மணி நேரம் வாதங்களை முன்வைத்தனர். இதனையடுத்து இந்திய நேரப்படி நேற்றிரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனைத்து தரப்பிற்கும் கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க அவகாசம் வழங்கிய நடுவர் அனபெல்லி தீர்ப்பை இந்திய நேரப்படி இன்றிரவு 9:30 மணிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் தீர்ப்பு நாளை மறுநாள் இரவு வழங்கப்படும் என்று வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் முறையீடு செய்த 24 மணி நேரத்திற்குள் குழு முடிவெடுக்க வேண்டும் என்ற விதி உள்ளது. சில வழக்குகளுக்கு விதிவிலக்கு உண்டு என்பதால் அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க அவகாசம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.